பாரதி பேர்ல நகர் இருக்கு, பல்கலைக்கழகம் இருக்கு, கல்லூரி இருக்கு, தெரு இருக்கு, ஊர் கூட வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மகாகவி பாரதி இந்த உலகம் இருக்கும் வரை இருப்பார், தமிழ் இருக்கும் வரை இருப்பார். அதுதான் மகாகவி பாரதி. ஆகவே அந்த பாரதியுடைய கருத்துக்களை நம்ம படிக்கும் போது பாரதியை நம்ம படிச்சிடணும். உலகத்தில் புத்தகத்தை படிப்போம், புத்தகத்தில் உலகத்தை படிப்போம், உலகத்தையே புத்தகமாக படிப்போம் கூட ஒரு பழமொழி இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு. அந்த அடிப்படையில மகாகவி பாரதியை பற்றி நம்ம படிக்கணும்னா அவருடைய கருத்துக்கள், அவருடைய கவிதைகள் எவ்வளவோ நம்ம படிச்சிருக்கோம். ஒரு சிலதை இப்ப நானும் சொல்லுவேன். இப்ப என் மைண்ட்ல என்னுடைய மனதில் என்னென்ன தோணுதோ அதை. ஆனால் மகாகவி பாரதியை நம்ம படிக்கிறோம். அப்ப எப்படி ஒரு வழிகாட்டி இருக்காரு பாருங்க. அப்ப வேடிக்கை மனிதரை போல நம்ம இருக்கக்கூடாதுன்றது. அதையும் பல மேடைகளை நான் பதிவு செஞ்சிருக்கேன். திருப்பி திருப்பி சொன்னாலும் சில கருத்துக்களை நம்ம பதிவு செய்யணும். கல்வி என்பது வேற, அறிவு என்பது வேற. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா. பாருங்க, இவ்வளவு சாஃப்டா இன்னைக்கு கூட உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அழைப்புதழ் ஒரு கவிதை வந்திருக்கும். பாரதியுடைய ஒரு அற்புதமான ஒரு பாடல். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம். பாருங்க, இப்ப அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்புன்னு முடிச்சிடலாம்ல. முடிக்கல பாருங்க. பாரதியோட ஒவ்வொரு வரிகளையும் நம்ம உள்ள புந்து படிக்கும் போது அத்தனை சுவைகளை, அத்தனை இன்பங்களை அது கொடுக்கும். அதை பற்றியெல்லாம் விரிவாக நம்ம பேசுவதற்கு அதை பற்றி ரசித்து அந்த பாரதியாகவே நம்ம அவருடைய வாழ்க்கைக்குள்ள போகணும். அப்ப அப்படி பார்க்கும்போது பாரதி பல்வேறு பாடல்கள் எழுதியிருந்தாலும் கூட, இந்த மொரீஷியஸ்ல இருக்கிற இந்த மனிதர்களை பற்றி அழுதாலும் கூட, இந்த நான் முன்பே சொன்னது போல தேடிச்சோறு நிதந்தன்றது வேடிக்கை மனிதர்களை போல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட, எப்படி அவர் வாழ்ந்திருக்கிறார் என்ற வாழ்க்கையை நமக்கு பல்வேறு விதங்களை வழிகாட்டும். ஏன்னா பாரதி பத்தி பேசும்போது நம்ம எங்கெங்க போறோம்னு தெரியாம, ஏன்னா அது ஒரு புதையல். எங்க தொடங்கி எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. அதனால எது எதெல்லாம் எப்பப்பெல்லாம் என் கண்ணுல படுதோ, எது எதெல்லாம் என் மனசுக்கு வருதோ அப்படியே உங்ககிட்ட நான் அப்படியே பகிர்ந்துட்டு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய கோட் கொடுத்தாங்க. ஒரு மிகச்சிறந்த, அவர் வாடகை வீட்டுல தான் இருந்தார். அதுக்குதான் சொல்ல வந்தேன். அவர் பேர்ல ஒரு வீடு இல்லை, ஆனா அவர் பேர்ல உலகத்துல பல கல்லூரிகள் இருக்கு, பல பல்கலைக்கழகங்கள் இருக்கு. தமிழ் உள்ளவரே அவர் இருப்பார், உலகம் உள்ளவரே அவர் இருப்பார். அதுதான் மகாகவி பாரதி. அந்த பாரதிக்கு ஒரு மிகச்சிறந்த கோட்டை அவர் பக்கத்துல அவர் மிகவும் நேசிக்கின்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் பரிசளிக்கிறார். வழக்கமா பாரதி, இந்த பாரதி நடை போட்ட அந்த புதுவை மண்ணில் பாரதி சுவாசித்த அந்த கடல் காற்றை நான் சுவாசிக்கிறேன் என்பதே மகிழ்ச்சி. அதை சுவாசித்துக் கொண்டுதான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப பாரதி வாழ்ந்த வீட்டுல இருந்து ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்து தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இதையே ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசா நான் நினைக்கிறேன். ஏன்னா உலகத்துல இருக்க பல பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இப்ப நான் நினைச்சா பாரதி வாழ்ந்த வீட்டுல போய் உட்கார முடியும். வருகின்ற பாரதியோட பிறந்த நாள்ல கூட அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது நான் ஒவ்வொரு முறையும் அந்த பெஞ்சில் அவர் உட்கார்ந்து அந்த பெஞ்சில் உட்கார்ந்து பார்த்து வரும். அப்படித்தான் நம்ம பார்க்கணும் இந்த வரலாற்று தடயங்களை கூட. ஏன்னா இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சில விஷயங்களை நான் எப்படி அனுபவிக்கிறேன்றது உங்ககிட்ட நான் பகிரணும்னு விரும்புறேன். அப்படித்தான் இந்த புதிய சமூகமும் இளைய தலைமுறையும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படித்தான் பாரதி ஆசைப்பட்டார். அதனாலதான் இத்தனை பாட்டு எழுதினாரு. ஏன்னா ஒரு அரசர் வந்து ரோட்ல வரும்பொழுது அவருக்கு எல்லாருமே வணக்கம் சொல்லி